வாங்க மிக சுவையான நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிளகு, சீரகம், சோம்பு இதை எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுக்கிறோம். அதுக்கு இங்கிட்டு பார்த்தோம்னா தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லெமன் அளவு புளியை ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ நண்டுக்கு ஒரு 5 பூண்டு எடுத்து நல்லா நச்சு எடுத்துக்கிறோம், தோல் உரிக்காமல். அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரித்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்குவோம். நம்ம ஒரு 6 தக்காளியை கரைச்சி நல்லா அந்த புளி கரைசலில் கரைச்சி அந்த தோலை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், நண்டு எல்லாமே உசுராக இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ் நண்டுங்க. எல்லாமே நம்ம புட முடியல, அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா பாருங்கள், துள்ளுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி நண்டு ரசம் நல்லா பிள்ளைகளுக்கு எல்லோரும் நம்ம சாப்பிட்றது எல்லாமே நல்லது, உடம்புக்கு ஹெல்த்து, நல்லா சளி நீங்கிரும். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறோம். இடித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு எப்படி தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு, பட்டை மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு நம்ம இடித்து வச்சுருந்த எல்லா பொருளையும் அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா அப்படியே பொரிஞ்சு வரணும். எல்லாமே தாளிக்கிற பொருள் எல்லாம் நல்லா கிளறி விட்டு அதில் நம்ம நல்லா அந்த தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல தூள், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். நல்லா மனம் கமகமன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம நண்டு இடித்து வச்சுருந்ததையும் அதில் கொட்டுறோம். கொட்டி நல்லா கிண்டி நம்ம நல்லா ஒரு புளி கரைசல் கரைச்சி வச்சுருந்தோம், அதை எல்லாத்தையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்றோம். கொதிக்க விட்டோன்னே கொத்தமல்லியை போட்டு நல்லா கமகமான நண்டு மணக்க எடுக்கிறோம்.